ஹெச்ஐவி எய்ட்ஸ் வராமல் தடுக்க நம்ம என்ன செய்யணும்? ஹெச்ஐவி எய்ட்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் தாட்டை நீங்கள் விநியோகம் செய்யணும். சரி, உங்களிடமிருந்து வரக்கூடிய அந்த எண்ணங்கள் கில்ட்டியில் போகக்கூடாது. நீங்கள் பல முறை பல பாலினம் ரீதியாக நீங்கள் தவறான விகார நடத்தைகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அந்த செக்ஸ் காமம் என்கிற நிலையை நீங்கள் வெறுக்கக்கூடாது. ஆனால் நம்ம அதை பண்ண முடியாது. நிறைய இடங்கள்ல சகிப்புத்தன்மைகள் தட்டும். அந்த டைமில் உங்களுக்குள்ள கில்ட்டிகள் உருவாகும். அப்போ அதை உருவாகாமல் நீங்கள் அதை பாசிட்டிவ் மைண்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும் மனநிலை இருந்தால் உங்கள் வைப்ரேஷனில் வரக்கூடிய அந்த ஆப்போசிட்டு ஜெண்டர் கூட பாசிட்டிவ் மைண்டு செட்டு உள்ளவங்களாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஹெச்ஐவி எய்ட்ஸ்லாம் வராது. நீங்கள் கில்ட்டிக்கு போகக்கூடாது, காமத்தை வெறுக்கக்கூடாது, ஆனந்தமாகவே சந்தோஷமாகவே அனுபவமாகணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு ஹெச்ஐவி எய்ட்ஸ்லாம் வராது. சரி, எனக்கு வந்துடுச்சு, நான் இனி என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதே ப்ராசஸ் தான். நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கணும். ஒரு சாதாரண ஆண் பெண் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளில் தன்னுடைய அன்றாட உலக வாழ்க்கையில் என்ன மைண்ட் செட்டில் வாராங்களோ அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தால் வந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் கூட பூ போல மாறி போயிடும். ஏன்னா அது தொட்டில் பழக்கம், அது சுடுகாடு வரைக்கும் வரக்கூடியது. தொட்டில் பழக்க முறைகளை மாற்ற முடியாது. ஏன்னா ஹெச்ஐவி எய்ட்ஸ் உங்களுக்கு வர்றதுனாலே உங்ககிட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை பாசிட்டிவான வைப்ரேஷனில் எடுத்துகிட்டு வர்ற கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது ரேர் பர்சனுக்கு தான் நடக்கும். ஹெச்ஐவி எய்ட்ஸ்லாம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ வராத அளவுக்கு நீங்கள் இருந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்கன்னு நினச்சிக்க வேண்டியது. வராமல் தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது பெரிய விஷயம்தான். அதை நீங்கள் பண்ணுங்கள்.